எப்படி அந்தால பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு போல இருக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்ண யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. மரத்தை பார்க்க முடியல, குதிரை பார்க்க முடியல, இருக்கிற இடத்தை பார்க்க முடியல. எங்கே பார்த்தாலும் மனுஷங்களும் பார்த்தா தூக்கங்களும் அது இங்கே வந்து நாய்க்கு பார்த்து பழகிடுச்சு. இலங்கையில் வந்து மக்கள் நாய்க்கு பாடுபட்டு கொண்டிருக்காங்க. இங்கே வந்து நாய்க்கு ஒரு ஃபெஸ்டிவல். நாயை பார்த்தியா அது ஃபுல்லாக அந்த வாய்ப்பாங்கிட்ட ஃபுல்லாக அவ்வளோ பகுதிக்குள்ளேயும் பல்லு தான் இருக்குது. முதல்ல இந்த பல்ல மாதிரி இலங்கையில் வந்து நிறைய ஆடுகளில் இருக்குது. டோலியல் வந்து விற்கும். ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாமே. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். என்ன வர இதெல்லாம். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் விக்டோரியா பார்க்கில் வந்து நிற்கிறோம். ஸோ கொழும்பில் வந்து நிறைய இடத்துக்கு ஒரே நாளில் சுற்றி கொண்டிருக்கிறேன். ஸோ அதை வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா கொழும்பு அப்படி என்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். விக்டோரியா பார்க்கில் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து பண்ணை பார்க் மாதிரி ஒரு மரத்தை பார்க்க முடியலை, ஒரு புதரை பார்க்க முடியலை, இருக்கிற ஒரு இடத்தை பார்க்க முடியலை. எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ். உள்ளுக்குள்ளே நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க என்ன. ஸோ அதில் வந்து பார்க்கிங் இருக்குது, ரோட்டோடைய வந்து பார்க்கிங் இருக்குது. 100 ரூபா எடுப்பாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ளுக்குள்ளே வரவீங்கன்னு சொன்னால் பார்க்கிங்காண்டே நிறைய பேர் இருப்பேன். நம்ம அதில் சின்ன பிள்ளைலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டு நிலத்துக்கே போட்டிருக்காங்களே என்ன. எதால போவோம் இந்த சைடு. சரி யாரு பார்த்தீங்களா, டோலியல் வந்து நிற்கணும். டோலியல் வந்து நிற்கணும். How do you say that? நைஸ். எது சொல்கிற நைஸ்? என்ன நைஸ்ன்றேன்? மரங்கள், மரங்கள், புல்வெளிகள், வயசுக்கு ஏற்ற மாதிரி தான். குதிரையில் போனிக்கிறேன் இந்த வயசில். நான் இல்லை, நீ போ. நான் ஏன்டா போகிறேன்? சோழன் சாப்பிட புரிய. எனக்கு காரப்பொடி சாப்பிடணும் போல. காரப்பொடி என்ன சொல்கிறோம்? சி மனுஷங்களும் பார்த்தா தூக்கங்களும் அது இங்கே வந்து நாய்க்கு பார்த்து பழகிடுச்சு. நிறைய குதிரை நிற்குதுடா. அங்கே எல்லாம் வச்சுக்கிறாங்க, கோவர் கடை தான் வச்சுக்கிறாங்க. இதான் பெரிய குதிரையாக இருக்குது. குதிரை வண்டி எவ்வளோ தூரம் சுற்றி காட்டுவானா குதிரை வண்டியில்? விக்டோரியா சுற்றுவான். ட்ரெயின் பெட்டியா? குதிரையை கொண்டு வராமல் அட இதில் ஆண்ட ஒரு ரவுண்ட் அடிப்பானே, அதுக்குள்ளே வந்துடும் திருப்பி. அது என்ன குதிரையோட அந்த விளையாட்டு விளையாடுது. குதிரை பார்த்து கிடக்கேண்ணே. குதிரைக்கும் சொர்க்கம் தேவையில்லை. குதிரைக்கும் சொர்க்கம் தேவை. இப்படி படுத்துருக்கு வந்து நிறைய குதிரை நிற்குது. நிறைய குதிரை நிற்குது. உயிர் வளர்க்கும் இடம். அதே டிக்கெட்டுடா. அடல்ட் அண்ட் சைல்டு 20 ரூபா. எவ்வளோண்டுங்க? உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். விக்டோரியா பார்க்குள்ளே வந்து ஒரு வேடிக்கை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம். என்ன மீன்? அந்த பேர் ஒன்றும் இல்லைன்னா கருணாலியை தொட வேண்டாம் வந்து போட்டுலாம் பேர் போடுது. ஒக்கிது நல்லா இருக்குண்ணா. அட இங்கே மீனை போட்டுருலாம். அப்படியே பார்க்க மீன். மீனை பார்த்து கப்புறம் கையா. அது அலிகேட்டர் ஒன்று பார்த்துங்க. அலிகேட்டர் சிலங்கால இருக்கு. காட்டுற மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ். இந்த கேட் வந்து பூட்டிடுவாங்க. நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட் பூட்டிடுது. மட்டை கேட்டால் தான் நீங்கள் உள்ளுக்குள்ள எல்லாம் டிக்கெட் இருக்குது. இந்த கேட்டை வந்து வெளியில் போக முடியாது. அலிகேட்டரை காட்டுறோம்பா. இங்கே இருக்கா மீன் தொட்டு பார்க்கலாம். அதுக்குள்ள டேங்க் ஃபிஷ் அதுதான். இதுதான் அலிகேட்டர். இவர் தான் அலிகேட்டர். பாம்பு மாதிரி பெரிய அது ஃபுல்லாக அந்த வாய்ப்பாங்கிட்ட ஃபுல்லாக அவ்வளோ பகுதிக்குள்ளேயும் பல்லு தான் இருக்குது.
ஆகுண்டாக்குள்ள பல்லு மட்டும் தான் இருக்குது. முதல்ல இந்த பல்லு மாதிரி இது இருக்குது. இலங்கையில் வந்து நிறைய ஆறுகளில் இருக்குது இந்த அலிகேட்டர். இந்த ஆற்றுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கல. அது என்னென்னு சொன்னால் மீன்களை மற்ற மீன்களை வந்து பெருக விடாது. டேங்க் ஃபிஷ் தான் இல்லை, ஒரு மீனை தான் ஒரு கோல்டு ஃபிஷ் வந்து. இலங்கையில் வந்து மக்கள் நாய்ப்படா பாடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே வந்து நாய்க்கு ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இன்றைக்கு வந்து எல்லோரும் நாயை கொண்டு வச்சுக்கிறாங்கண்டா உள்ளுக்குள்ளே டோக் ஷோ வந்து நடந்துட்டுருக்குது. இந்த டோக் ஃபெஸ்டிவல் 2024 வந்து உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்குது. டோக் ஃபெஸ்டிவல் நாயை பார்த்தியா? உள்ளே போகிறது டிக்கெட் என்ன? கொழும்புல நாய்க்கெல்லாம் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. அங்கே பார், அங்கே பார், எங்கே பார்த்தாலும் கண்ணன் எடுத்து முஸ்லீம் போட்டிலே வைக்கணும். கண்ணன் எடுத்து இது என்ன நடுவில் ஒரு ஆரண்டு ஓடுது. என்ன ஆறு ஓடுது? வாய்க்கால் ஒன்று இருக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து பண்ணை என்ற மாதிரி பண்ணையில் வந்து லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து விக்டோரியா பார்க். இதுக்குள்ளே இந்த மரங்கள்லாம் ஃபுல்லாக வெட்டி வச்சுக்கிறாங்களே. என்ன ஃபுல்லாக வெட்டி வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்க்க உள்ளுக்குள்ளேயே வளர்ந்து நிறைய மரங்களை வந்து வெட்டி எப்படியோ வேறு எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக வெட்டினாங்களோ தெரியலை. நகர மூலிகை தோட்டம், இது வந்து ஒரு மூலிகை தோட்டம் இதுக்குள்ளே பார்த்தியா? அதான் இந்த இடம் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கு. நிறைய மரத்தை வெட்டிட்டாங்களே. எல்லாம் வெட்டின மரங்கள் சொல்லியா இருக்குன்னு இந்த இடம் வெட்டிட்டு போங்க. மரம் வளர்த்துக்காங்க. என்ன மரம்டா இதெல்லாம்? போர்டு அடிச்சிருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே சூப்பராக இருக்குது இந்த மரம் நிற்கிறது. லொக்கேஷன் கொழும்புல அவங்க சுற்றி திரிஞ்சிட்டு எங்கேயாவது இதுக்குள்ளே வந்திருக்க செம்மையாக இருக்கும். அதால் சுற்றி தான் வந்துட்டோம் அப்படியே. மரத்தை வெட்டி ஏற்றி கொண்டுருக்குறாங்க. இப்போ தான் கிட்டடியில் வெட்டியிருக்காங்க. மேலே பண்ணாங்க என்னடா இலையெல்லாம் காய் இல்லை ஃபுல்லாக. ஒரு அரை மணி காலத்துக்கு மேலே வந்து உள்ளுக்குள்ளே சுற்றி கொண்டுருக்குறோம். இடம் தெரியாமல் பார்க்க வந்து ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். பார்க்க வந்து ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். அப்படியே எங்கே பார்த்தாலும் இருக்குது எங்கடா. ஸோ இப்போ பார்க்கால வந்து நடந்து போய் கொண்டிருக்குறோம். அப்படியே எங்கே உள்ளுக்குள்ளே போட்டிங் எல்லாம் போகலாமா? போவோமா? இருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம். போட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ எடுப்பாங்க கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் வந்து போவோம். சரியா? எவ்வளோ வச்சுக்கிறேன்? இப்போ தான் 100 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். சரியாக 150 ரூபா கையில் இருக்குது. இதுவா பார்ப்போம். 500 ரூபாய்க்கு உள்ளேண்டா போவோம். கட்டிக்கு சாப்பிடுவோம். 500 ரூபாவா? அதெல்லாம் போக முடியும். 500 ரூபாய்க்கு பா கேள் பார்ப்போம் எவ்வளோ உண்டு. ரொம்ப பெரிய தூரத்து தான் இருக்குன்னு. எவ்வளோ கீயது? ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாமே. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். எனக்கு போக தள்ளிட்டு போகிறாங்க. போறியா? இந்த பார்க்கில் வந்து போட்டிங் போகிறதுக்கு வந்து சூப்பரான இடத்த வந்து உள்ளுக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க. இது ஆமியோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள நிறைய ஆம்காரங்க நினைக்கிறாங்க. நல்லா இருக்குது. நல்ல இடத்தால் வந்து போட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது வெட்டி போட்டிருக்காங்களே என்ன ஆறு மாதிரி. நல்லா இருக்குது. இது என்ன? இது யோகா மிஷின். யோகா மிஷின் எப்படி அந்த ஆளை பார்த்தீங்களா? இதில் என்ன
இது எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் என்ன? எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பண்ணுவோமா? 2 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், சாப்பிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு போல இருக்கு. வந்து எக்ஸசைஸ் பண்ண யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த மிஷின் தெரியுமா? எது? எந்த மிஷின்? டிக்டாக்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதுவா? ஐஸ்கிரீம் வாங்க போகுது. ஸோ இந்த பார்க்கில் வந்து நிறைய பேர் மீட்டிங் வைப்பாங்க. அதில் பெரும்பாலான மீட்டிங் வந்து எங்களுக்கு யூனிவர்சிட்டி இப்படியும் தான் வைக்கிறது. யூனிவர்சிட்டி மீட்டிங் வச்சு வதச்சி எடுக்கிறது தான் இதுக்குள்ளே கொண்டு வர்றது. ஆறா உள்ள அதுக்குள்ளே குதிரை நிற்கிறா, நிறைய குதிரை வளர்க்குறாங்களா? அது நாங்கள் இன்னும் வந்ததுக்கு ஒரு இடத்துலையும் இருக்கே இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்து இருக்க போகிறாங்க. நல்ல வினலான இடமா வந்து சும்மா போட்டுருக்காங்க சுத்த. இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இவ்வளோ ஆக்கலாக இருக்குண்ணே. பெருநாள் எல்லாம் ஆக்கலாக இருக்குண்ணே. அது என்ன குகைக்குள்ளே போகலாமா? அந்த குகைக்குள்ளே அலவுட் இல்லையா? பூட்டி இருக்குதானே? பூட்டி இருக்கு. அது என்ன இருக்குள்ளுக்குள்ளே? முதல் வந்து இந்த பார்க்கப்படி இல்லை தானே? என்ன சில இடங்கள் வந்து கட்டுறேன். நாங்கள் முதல் வரைக்கும் எல்லாம் இல்லையில்ல. இப்போ தான் அந்த இருக்கிறதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இவ்வளோ கடைகள் இருக்கிறது. இந்த கரையாக பார்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த புத்தர் சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதால் வந்து சைக்கிளிங் போகலாமோ தெரியல, பட் அங்கால இருக்கிற ரோட்டை வந்து சைக்கிளிங் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து சூப்பராக வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ரோட்டால் வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் போகலாம், சைக்கிளிங் போகலாம். அதில் வந்து சைக்கிள் விற்கிறாங்க. நாங்கள் இப்போ நடந்து போகிற இந்த வீதி வந்து சைக்கிளிங் பண்ணலாம் இந்த ரோட்டில். ஸோ அதில் வந்து அங்கால வந்து சைக்கிளும் உள்ளே இருக்குது. அதில் போய் எடுத்துகிட்டு நீங்கள் சைக்கிள் வந்து போடலாம். நீங்கள்